எலும்புகள் வலுப்பெற கை கால் மூட்டு வலி எல்லாம் பறந்தே போகும். இனி வலி மாத்திரையே தேவையில்லை. இந்த மாதிரி சத்தா செய்து சாப்பிடுங்க. அதுக்கு மிக்சிங் பவுலில் 12 பேரிச்சம்பழம் விதை நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து திராட்சை சேர்த்துட்டு சூடான தண்ணீர் ஊற்றி 1/2 கப் அளவுக்கு ஊற்றி அப்படியே மூடி வச்சுடுங்க, ஊறட்டும். இப்போ வாணலில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, 100 கிராம் கருப்பு உளுந்து, 1/2 கப் அளவுக்கு கேழ்வரகு, 50 கிராம் கேழ்வரகு சேர்த்துருக்க. நல்லா வறுபட்டு வாசம் வந்ததும் இதில் 1/2 கப் அளவுக்கு 50 கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா பொரிய விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி ஆற விட்டுடுங்க. இப்போ பேரிச்சம்பழம் உலர்ந்த திராட்சை நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. அதை அந்த தண்ணியோடு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உளுந்து எள்ளு கேழ்வரகு நல்லா ஆறிடுத்து. இதை அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி சூடானதும் அரைச்சி எடுத்த பேரிச்சம்பழ விதை சேர்த்து நல்லா கொஞ்சம் அதில் இருக்க ஈரம் வற்றி வர்ற அளவுக்கு கலந்துட்டு அரைச்சி எடுத்த உளுந்து பொடியும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் முந்திரி, பாதாம், பிஸ்தா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ் கூடுதலாக கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். லைட்டாக கை பொறுக்கிற சூடு பதம் வந்ததும் நல்லா கைகளால் உடச்சி விட்டு கலந்துட்டு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன லட்டுவாக உருட்டி எடுத்து காலை மாலை 2 வேளை சாப்பிடுங்க. கை கால் வலி, முதுகு வலி எல்லாமே பறந்து போகும். உடல் சோர்வு நீங்கி நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க.